Welcome to Dr. Michael's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் discipline is a cornerstone to success என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். வெற்றி என்று வரும்பொழுது அது எப்படி இருக்கணும்? அதில் முதல்ல சீரான பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அதை சீரானது இல்லாமல் அதில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் வரும், நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த வெற்றி எப்படி வரும் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் வேறு, அதுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ் வேறு. அப்படி இருக்கணும். யூ ஷுட் செப்பரேட் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். எப்படின்னு கேட்டால், வேகமாக வேலை செய்கிறோம், இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது அதில் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய விதத்தில் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எதிர்மறையாக கூட வரும். சில நேரத்தில் ரொம்ப மனம் உளைச்சலுக்கு ஆட்படுத்திக்கும், அப்படிலாம் நடக்கும். ஆனால் நம்மளோட எய்ம் என்ன? ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? யூ ஷுட் வாக் டுவர்ட்ஸ் த கோல். யூ ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் கோல். வாக்குன்னு சொன்னால் கூட வேகமாக நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். பயணம் என்பது அது என்ன பண்ணலாம்? யூ ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் கோல் அப்படின்னு சொன்னால் முள்ளமாக நகர்ந்து கூட போகலாம். சில நேரத்தில் லிட்ரலாக அந்த வார்த்தைக்கு பொருள் எடுத்துக்கிட்டால் முள்ள நகர்றதுன்னு அர்த்தம். பட் யூ ஷுட் வாக், யூ ஷுட் ரன் டுவர்ட்ஸ் தி கோல் அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே அது சாத்தியம் இல்லை. ஒரு எய்ம்னு சொன்னால் இலக்கை எட்டுவதற்கு எப்பவும் ஓடணும்னு அவசியம் இல்லை. இங்கே எங்கேயும் காம்படிஷன் இல்லை. முதல்ல வாழ்க்கை என்பது அது ஒரு பயணம் தானே தவிர அது ஒரு போட்டி இல்லை. யாரோடையும் போட்டி இல்லை. நம்ம 25 வயசில் சில வேலைகளெல்லாம் பண்ணினோம், அதே போல் 65வது வயசுல சில வேலைகளை பண்ணணும். அப்படின்னா 25க்கும் 65க்கும் போட்டி கிடையாது. 25 வயசில் சில வேலைகளை 1 மணி நேரத்தில் 8 வேலை செய்ய முடிந்தது. ஆனால் 65 வயசில் 1 மணி நேரத்தில் 2 வேலை தான் செய்ய முடியும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் பர்ஃபெக்ஷன் வேணும். 25 வயசில் 8 வேலையை 1 மணி நேரத்தில் பர்ஃபெக்டாக செய்வோம். நிறைய ஒரு 5-10 மினிட்ஸ் மீந்து கூட போயிடும். we can have some 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட் கூட கிடைக்கும். ஆனால் அந்த 8 வேலையும் பர்ஃபெக்டாக செய்தோம். எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், வாட் இஸ் த சீக்வன்ஸ், ஹவு ஃப்ரீக்வெண்ட் we can able to complete the work in time, அதெல்லாம் ஒரு 25 வயசில் இருக்கும்போது we can compete ourselves. நம்மளும் நேரமும் போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஆகிடும். நேரத்தை கூட நம்ம ஜெயிச்சிருவோமா இருக்கும். those things are possible during your 25th birthday. 25லேருந்து 26, 27க்குள்ளே நடக்கும். ஆனால் இப்போ 64, 65, 66 அதுபோல் ஏஜில் இருக்கும்பொழுது, அந்த வயசு காலத்தில் இருக்கும்பொழுது 1 மணி நேரத்தில் முதல்ல 8 வேலையை செய்ய முடியாது. 8 வேலை செய்கிற கான்ட்ராக்டில் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, நம்மளை இன்வால்வ் பண்ணிக்க முடியாது. 2 வேலை தான் பண்ண முடியும். அதுக்கே 10 நிமிஷம் ஸ்பேர் வேணும்னு கேட்போம். அப்புறம் இன்பிட்வீன் ஒர்க்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் கேட்போம். அப்புறம் ஆனால் இதில் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு அஷூரன்ஸை, இந்த பண்ணக்கூடிய 2 வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணுவோம். எப்படி சீக்வன்ஸில் ஆரம்பிக்கணும், வேர் டு கமென்ஸ் த ஒர்க், வேர் டு எண்ட் த ஒர்க், இன் பிட்வீன் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்ஸ், வாட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் ஒர்க், இது எல்லாமே நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும்போது 63, 64, 65 அதுபோல் வயது காலத்தில் இருக்கும்பொழுது 1 மணி நேரத்துக்கு 2 வேலை தான் செய்ய முடியும். அப்போ நம்மளுக்கு என்ன நிறைய ஃபீலிங் இருக்கும், அடடா நம்மளால் வேகமாக செய்ய முடியலையே, ஹவு வி கேன் இன்டராக்ட், வாட் இஸ் தட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? do not give an importance to your feelings. So you separate between your feelings and actions. அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஏன்னா 65வது வயசில் எதுவும் கோல் வச்சக்கூடாதா, எந்த வேலையும் செய்யக்கூடாதா அப்படின்னு இல்லை. 65வது வயசில் கூட சில கோலெல்லாம் யூ கேன் கெட் இன் டு தட், யூ கேன் இன்வால்வ் யுவர் செல்ஃப். பட் அதில் என்ன கிடைக்கணும், அந்த இலக்கை அடையக்கூடிய இலக்கு இருக்கே, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எல்லா வேலையும் செய்துவிட்டு இலக்கை அடையணும் என்று இல்லை. 2 வேலையை துவங்குங்க, 2 வேலையை முடிங்க, அதில் உங்களோட இலக்கை அடைஞ்சிருங்க. அந்த பயணப்படுற நேரத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் மனம் உவந்தும் ஆனால் கவனத்தோடும் அந்த வேலையை செய்யலாம். அப்போ கூட அங்கே என்ன இருக்குது, டிசிப்ளின் இஸ் அ கார்னர் ஸ்டோன் டு சக்ஸஸ்ன்றது இந்த வயசுலையும் அது புரியும். அந்த வார்த்தைக்கு அது சரியாகும். அப்புறம் இதில் இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம மனசில் வச்சுக்க முடியும். என்னன்னு கேட்டால், யூ ரெவ்யூ யுவர் செல்ஃப். நம்ம சரியாக தான் செய்கிறோமா? ஆர் வி டூயிங் த ப்ராப்பர் ஒர்க், ஆர் யூ கோயிங் த ரைட் சேனல், ஆர் வி மூவிங் டுவர்ட்ஸ் அவர் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை வழி எங்கேயான மாறி போயிடுதா, தடம் மாறிடுதா அப்படின்னு சொல்லி அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் review ourselves, review our activities, review our performance, review our goal, our walking towards goal. அதையும் நம்ம பார்க்கலாம். அதனால அடிக்கடி ரிவ்யூ பண்ணுறது கூட சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். அப்புறம் நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கும் ஆக்ஷன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறத செப்பரேட் பண்ணுறதும் வழிவகுக்கும். அதனால்
சக்ஸஸ் என்ற வார்த்தைக்கு டிசிப்ளின் வேணும்னா எந்த வேலை செய்கிறோமோ அதில் சிறப்பான கவனமும் செம்மையான எண்ண ஓட்டங்களும் என்ன நேர்மறையான கருத்துக்கள் நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்ததுன்னா எப்போவுமே டிசிப்ளின் வந்து சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். டிசிப்ளின் என்பது வெற்றியை நோக்கி மட்டுமே பயணப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.